ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டாக்டர் ராமதாஸ். அது அவங்க பின்னாடி பேக்ரவுண்டில் தெரியறது ஒரு லேடி தெரிகிறாங்க இல்லையா, அது வந்து நான் தான், ப்ரொஃபஸர் கீதா. இது வந்து நான் மட்டும்தான் ராமதாஸ் அவர்களுடையோட தொடர்புடையவங்களா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. இவர் வந்து என்னுடைய தந்தையார் கேஆர் மாரிமுத்து. அவங்க பக்கத்தில் இருக்கிறது அவங்க தர்மலிங்கம் அவர் பேர். இந்த ஃபோட்டோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னா கரெக்டாக 33 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சி பஞ்சாயத்து யூனியனில் சுற்றி எங்கள் அப்பா வந்து ரவுண்ட்ஸ் வரும்போது, அதாவது அங்கே வந்து இரும்பு குடோன்லாம் இருக்கும், கருமா அலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருமா அலகு, சத்துணவு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கூடம். செஞ்சி வந்து பஞ்சாயத்து யூனியன் வந்து 60 பஞ்சாயத்துக்களை உள்ளடக்கியது. அப்போ 33 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த அமைச்சர் வந்தாலே மஸ்தான், அந்த மஸ்தான் வந்து அப்போ சாதாரண கிராம பஞ்சாயத்து தலைவராக எங்கள் அப்பாவுக்கு கீழே இருந்தவர். எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் கடுமையான மோதல்கள்லாம் வரும். எங்கள் அப்பாவை எப்படா இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தொல்லை கொடுப்பாருன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா மஸ்தான். அவர் வந்து அப்போ சாதாரண கிராம பஞ்சாயத்து தலைவர். இன்றைக்கி செஞ்சி மஸ்தான் ஒரு அமைச்சர், எம்எல்ஏ அமைச்சர் இருந்தார் இல்லையா, அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன் அவர். இவர் வந்து எங்கள் அப்பா வந்து 11 வருஷம் பிடிஓவாக இருந்தார். மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்குள்ளார 80% நற்பண்புகள் அப்படின்னு சொன்னால் 20% தீம்பண்புகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது வந்து எனக்கு தான் தெரியும். அது வந்து எனக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன நற்பண்பு தீம்பண்புங்கிறதெல்லாம். நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், இவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப சிறந்த நண்பர். எப்படி சிறந்த நண்பர்னு சொன்னாக்கா, இதோ பாருங்கள், இவர் வந்து டாக்டர் ராமதாஸ் தான். இதுவும் அதே 33 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புகைப்படம் தான் மருத்துவர் ராமதாஸோடது. அப்போ அவர் வந்து மருத்துவராக வேலை செஞ்சுட்டு இருந்தார் திண்டிவனத்தில். அப்போ எங்கள் அப்பா வந்து செஞ்சியில் பிடிஓவாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேரும் வந்து ஒரே கேம்பஸில் எதேச்சியாக சந்திச்சுக்கிட்டாங்க திண்டிவனத்தில். அப்போ வந்து ரூரல் டெவலப்மெண்ட் கேம்ப் வந்து திண்டிவனத்தில் போட்டிருந்துருக்காங்க. திண்டிவனம் அப்படின்னு சொன்னாலே, திண்டி அப்படின்னா புலின்னு சொல்லுவாங்க, தெலுங்குன்னு நினைக்கிறேன் அந்த பாஷை. திண்டிவனம் அப்படின்னு சொன்னால் புளியங்காடு அப்படிங்கிற ஒரு பொருள். அந்த பகுதி ரொம்ப காடு நிறைஞ்ச பகுதி அப்போல்லாம். அதனால் வந்து அது வந்து திண்டிவனம்ங்கிற பெயர் பெற்றது. அங்கே வந்து கேம்பஸ் போடுவாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேம்ப்பு, வனச்சரகர்களுக்கு உரியது. இதில் வந்து இந்த பஞ்சாயத்து யூனியன் அப்படிங்கிறது வந்து சமூக காடுகள் பாதுகாப்பு மற்றும் வளர்ப்பு திறன் திட்டம் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து யூனியனில் போடுவாங்க. அது வந்து இந்த வீடியோ அங்கே வந்து ஒருத்தவங்க கிராம சேவக்னு ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் வந்து எஸ்எஃப்னு இருப்பார், சமூக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பஞ்சாயத்து யூனியனில். அப்போல்லாம் அவங்களும் இவங்களும் சேர்ந்து மீட்டிங் வந்திருந்தப்போ, இவருக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப விவசாயி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வம். அதனால் அப்போ வரும்பொழுது, என்னண்ணே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ். ஏன்னா இப்போ ராமதாஸ் ஐயாவுக்கு இப்போ தான் 75 வயசு இருக்கும். எங்கள் அப்பா இறந்தே இப்போது 20 வருஷம் ஆகுது. அவருக்கு இப்போ அவர் இருந்தார்னா அவருக்கு 90 வயசு கிட்ட இருக்கும். அப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து, என்னண்ணே எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, கேம்புக்கு போகிறேன் ராமதாஸ், வாங்க வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ அவருக்கு இந்த கட்சி இந்த ஐயாங்கிற பேர்லாம் கிடையாது, அவர் சாதாரண ஒரு டாக்டர், அவ்வளோதான். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த கேம்பஸ்க்கு போகிறாங்க. அந்த சமூக பாதுகாப்பு, அதை ஒரு சமூகம்னு தெரியுது பாருங்கள், அந்த காட்டுக்கு சமூக காடுகள் பாதுகாப்பு முகாம் அதுக்கு போகிறாங்க. போகக்குள்ளே இவரை வந்து எங்கள் அப்பா வந்து 10 வீடியோவோட 11 வீடியோவாக உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் மருத்துவர் இல்லையா, திண்டிவனம் ஹாஸ்பிட்டலில் தலைமை மருத்துவர். அப்போ வந்து ஹெட் டாக்டர் வந்திருக்காரு, சீஃப் டாக்டர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு மேடையில், சிறப்பு விருந்தினர் யாரும் இல்லாததால் அவரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு பேச வச்சுட்டாங்க. அப்போ எங்கள் அப்பாவை தான் முதல்ல மருத்துவர் ராமதாஸை மேடை ஏற்றி பெருமை கொண்டவர்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பொன்னாடையெல்லாம் போற்றி சிறப்பித்ததும் அவர் என்ன செஞ்சார், கூப்பிட்டு என்னை வந்து இந்த மீட்டிங்க்கு அழைத்துட்டு வந்ததே வந்து அவர் மாரிமுத்து தான். அதனால் அவர் என் நண்பர், அவர் கீழே இருக்கார் எங்கள் அண்ணன், நான் வந்து மேலே உட்காந்துருக்கேன்
அதனால் வந்து இது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு போட்ட அந்த பொன்னாடை எடுத்து எங்கள் அப்பாவுக்கு அவர் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த கதையை சொல்லுவார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது ஸ்டோரி கிடையாது, ஆக்சுவலி இது ஃபேக்ட்டு, உண்மையான ஒரு விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.